சொல்லிட்டு எல்லாம் பாடுவாங்க. ஆனா இந்த பாட்டு பாடும்போது எழுந்தருள் பெரிய சொல்லிட்டு சிவபெருமான் எழுந்தருள் பெரிய வைக்குவாங்க. எந்த பாட்டு? கண்கள் இரண்டும் அவன் கண்டு கழிப்பனாக. அப்போ இறைவன் திருவடியை நாம் பார்க்க முடியும். இறைவன் திருவடியை பார்ப்பதற்காக தான் அன்றைக்கு ஜோதியார் நாளைக்கே அண்ணாமலையாரு கார்த்திகை தீபம் வாதி தீபம் எழுந்த பிறகு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தில் இருக்கு. அந்த கார்த்திகை ஜோதி வழியாக காட்டினதான் பிரம்மா மேல போனாரு, விஷ்ணு தேடினார். விஷ்ணு தான் அவருக்கு கூடவே இருந்தாங்க. அவர் திருவடி பிடிச்சார். விஷ்ணு எதை பிடிச்சாரு? திருவடியை பற்றினார். நாம் திருவடியே விட மாட்டோம்பா அப்படின்னு பிடிச்சினாதான் அவருக்காக பெருமான் வந்து தண்ணியே கொடுக்கக்கூடியதான் அவருக்கு சங்கர நாராயணன். அது மட்டுமா? திருமாறு ஆதி எடுத்தார். இது மட்டுமா? சிவபெருமான் அடியாருக்காகவே திருவிளையாடலே நடத்தினாலும் ஆதாரம். இதெல்லாம் செஞ்சாரு. எதுக்காக செய்யறாரு? அவர் ஐந்தொழில் வித்தகம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இதெல்லாம் அவர் மட்டும் செஞ்சாரா? எப்படி செஞ்சாரு? நமக்கு எப்படி வளர்த்தினாரு? இதை நம்ம பார்க்கலாமே. அதுதான் நம்ம அந்த பெரிய புராணத்துக்குள்ள நுழைய போறோம். அந்த பெரிய புராணத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே திருவிளையாடல ஐயா சிவபெருமானு அந்த அருள் செயலை மட்டும் புரிஞ்சுட்டு போயிட்டாரு. பின்னால அந்த கந்த புராணத்துல நம் முருகனை கொடுத்தார். முருகனை கொடுத்தனாதான் அவரோட மகனா நமக்கு எல்லாம் கொடுத்தாரு. அந்த மகனா நமக்கு அருமையா கொடுத்தனாதான் நமக்கு இன்னைக்கு தமிழ் கலவு முருகன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு திருமுருகாற்று படையும் திருப்புகழ் நமக்கு கிடைத்தது காரணமே முருகனை நமக்கு கிடைத்ததுனால் நமக்கு இது கிடைத்தது. அதெல்லாம் முருகன் பெருமான் 3 பேர் இது பண்றாரு. ஒண்ணு அங்க பிரணவத்தோட சொல்றாரு, 2வது அகத்தி இருக்கிறாரு, 3வதாக அருணகிரியாருக்கு தீட்சை தராரு. அருணகிரியார் தீட்சை கொடுத்தாலும் அண்ணாமலையாருக்கு உள்ளதாச்சு. திருப்புகழ் எப்படி கிடைச்சது? அந்த மனாலயத்துக்கு கிடைக்கப்போ திருப்புகழ் பெருமையை சொல்லுவதற்கு தான் பின்னால வராங்க. அந்த சர்டிபிகேட்ல போகாம திருவிளையாடல் புராணம், அந்த புராணம். அடுத்ததாக பெரிய புராணம். பெரிய புராணம் என்ற கடவுள்ல நுழைய முடியல. ஆனா தலையில் நிற்கிறேன். அந்த தண்ணி காலப்படாதா? அந்த காலப்படுற தண்ணி யார் தண்ணி? அடியார். அந்த அடியாருங்க யாருங்க? சிவனடியாருங்க. அந்த சிவனடியாருங்க யாருங்க? சிவனையே திண்டிக்கிறவங்க. அந்த சிவனையை திண்டிக்கிறதுக்கு எப்படி சிந்திப்பாங்க? அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய தினம் சிவஞான தமிழில் கொண்டு போவதற்காக அடியேன் உங்கள் முன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றேன். முதற்கனாக எடுத்துக்கும் போது நமக்கு பெருமான் சொல்லப்போ பெருமான் படைத்தார் என்று சொல்றோம். ஏங்க இதுக்கு நல்ல ஒரு வரலாறு காட்டுங்க அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஞான சம்பந்தம் அவதாரன்றோம், அவதாரிச்சாரு நாமக்கல் வந்தார் அப்படின்னு சொல்லப்போம். ஆனா இவங்க தான் என்னங்க செய்ய முடியுது? அவர் படைச்சாலே இவங்க பாடம் சொல்லி பழக முடியுதா? அதுக்காக தான் நம்ம அருமையா இருக்கு. மெய்கண்டார அவங்க அப்பா அச்சுத கலப்பான தம்பதிகள் குழந்தை இல்லை. அவங்க போய் அருணதி சிவத்தாரை கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றப்போ அப்போ திருஞான சம்பந்தர் பாடிய ஓலைச்சுவடி இருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி கண்காட்டும் இந்த வெண்காட்டு பதிகம் தெரியுது. அந்த வெண்காட்டு பதிகத்தை அங்க போக சொல்றாரு. வெண்காட்டுக்கு போறாங்க. அந்த பதிகத்தால் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் 2.5 வயசுல சிவஞான போதனை கொடுத்தது. அப்போ படைப்பு யார் நடத்துறது? சிவபெருமான் அருளிய திருஞான சம்பந்தர் மூலியமாக தேவாரத்தின் மூலியமாக நமக்கு கிடைத்தது இன்றைக்கு சிவஞான போதம் என்று சிவஞான படம். நீங்க 2.5 வயசு பழஞ்சோதியா காண போறாரு, பழஞ்சோதியா அருளாரு. ஆகியதான் நமக்கு கிடைத்தது சித்தாந்தத்தின் சிவஞானம். அந்த சிவஞான பாடத்தை நமக்கு வெய்கின்றார். அப்போ படைப்பு தொழிலே நமக்கு தேவார பாட்டு அறிஞர் இது படைப்புக்காக ஒரு எடுத்துக்காட்டு.
சரிங்க, படைச்சாருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் எங்க காத்தாரு? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால நமத்துவோம் அவன் தான், போடா தயக்குள்ள அவர் தான். ஆனா இப்படி வேலை வாங்கி கேட்பாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் எடுத்துக்கொண்டு காக்கணுமே அப்படின்றதான் அந்த திருநீட்டில் பெருமையை சொல்லி ஆளாவாயிர கூன் பாண்டியனை இந்திரசீர் பாண்டியன் ஆக்கி சைவத்தை காப்பதற்காக மந்திரமாவது வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துரிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவமாயுமை பங்கன் திராதவாயான் திருநீரே. இந்த திருநீற்று பெருமையை எடுத்து புரிவதற்காக தான் எடுத்த உடனே ஊழியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன்றார். அந்த திருநீற்று பெருமையை சொல்லி திருநீற்றால இந்திரசீர் பாண்டிய நெடுமான கொண்டு வந்து இந்திரசீர் பாண்டியனால ஒரு சைவத்துக்கு புத்துணர்வு கொடுத்து அப்ப சைவத்தையே காத்தது யாரு? நம்ம தேவார பாடல் திருஞான சம்பந்த அழுகிய பாடல் பதிகம் தானே திருநீற்று பதிகம். அப்போ எதை காத்துது? அங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை மட்டும் இல்லை, சைவத்தையே காத்துது. அதுக்காக தான் திருநீர் அணியாதம், திருநீர் அணியாது நெற்றி பாடினார் நாவலர். அப்போ நெற்றியில எவ்வளவு திருநீர் அணியமோ அவ்வளவு வினைகள் போயிட்டு நம்ம சீக்கிரம் இறைவன் திருவடியிலே நினைச்சிட்டு நினைப்புதான் நமக்கு திருநீராக வந்துள்ளது அப்படின்னு. அப்போ சைவத்தை காத்தது மட்டும் இல்லாம அடியார் பெருமக்களை ஒருங்கிணைச்சு காத்தது நம்ம தேவார பாடல். சரிங்க, படைத்தல் சொல்லிட்டீங்க, காத்தல் சொல்லிட்டீங்க, அழித்தல் சொல்லிட்டீங்க. அதுக்கு தேவாரம் சொல்லிட்டீங்க. அதுக்கும் அதே கொண்டு வந்தாரு. அழித்தல் எப்படி கொண்டு வராரு? அங்க சமணர்கள் பாண்டியன் மண்ணையில முழுக்க சமணர்கள் சூழ்ந்தாங்க. அவங்க தான் பாண்டியன் தவற வழி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அனர்வாதம் புனர்வாதம்லாம் தெரியும். அதுல அந்த அமணர்களை அவங்களா போய் விழுந்தாங்க. திருஞான சம்பந்தர்களை சொல்லவில்லை, அவர்களா ஏற்றுக்கொண்ட சூழ்நிலைக்கு அவர்களாக போய் விழுந்தார்கள். இது யார் சொல்லியது? திருஞான சம்பந்தர் பெருமாள் சொல்லியது. அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல். அடுத்த மூன்றாவது என்ன சொல்றாங்க? நான்காவது மறைத்தல். இப்போ மறைத்தல் அது எங்க அப்படின்னு பார்த்தப்போ அதே திருஞான சம்பந்தர் முதல் செய்த செயல். திரு பாத்திராசிராமத்துக்கு போறாரு. பாத்திராசிராமத்துல கொள்ளிமலை கிழமை பொண்ணு ரொம்ப முயலகன்னு வியாதியா பட்டு முடங்கி போயிட்டா. ஆனா முடங்கி போனாங்களோ அந்த கொல்லிமலை கிழவன் அடியார் பெருமைக்காக ஞான சம்பந்த பெருமாள் பார்த்துட்டு வராது. உடனே திருஞான சம்பந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் துணிபத திங்கள் துளங்கி குடங்க என்று பதியத்தை பாடி அந்த முயலகனின் வினையை மறைத்தார். முயலகனின் வினையை மறைத்தவுடன் அந்த முயலகனாக மீண்டும் இருந்து வந்தார். அப்போ அங்கே என்ன கற்றுது? மறைத்தாரு. மறைத்ததை பின்னா அந்த உயிரை அருள் செய்யலாம். அதுக்கு பின்னால் சரிங்க, மறைத்ததும் சொல்லிட்டீங்க, அழித்ததும் சொல்லிட்டீங்க. இப்போ அருள் எங்க பண்ணாரு? அவரு அருள் நீங்க காட்டலையே. ஞான பாட்டு 4 பாட்டு சொன்னீங்க, அருள் பாட்டு என்னங்க? எங்க அருள் பாட்டு இல்லை? நம்ம ஊரு மயிலாப்பூர் மட்டிட்ட புன்னையம் காண மலர் மயிலை சாம்பல் பொடிய கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாம்பல் பொடியில அழகா நம்ம கொண்டு வராங்க பூம்பாவைய. வெறும் சாம்பல். அந்த மட்டிட்ட புண்ணிய பதியத்தை பாடுறாரு. மட்டிட்ட புண்ணிய பதிய பாடின உடனே அந்த பூம்பா எழுந்து வர, பூம்பாவை எழுந்து வர நிகழ்ச்சி எங்க? திருஞான சம்பந்தர் பாடியிருக்க நம்ம மயிலாப்பூர், ரொம்ப தூரம் இல்லை. அப்போ அங்கே அருள்
ஏங்க ஞான சம்பந்தம் மட்டுமே சொன்னீங்க, மற்றவங்களாம் ஒன்றும் சொல்லலையாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் மூவருமே தேவாரம் பாடினாங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இவங்களுக்காவது இது கிடைச்சது. அதே மாதிரி சுந்தரருக்கு அவிநாசில ஒரு ஏரி, அதுல தண்ணியை வரவெட்டி, முதலைய வரவெட்டி, முதலையிலிருந்து 5 வீடு வாழை வரவெட்டி அருமையா கொடுத்தா பாருங்க. சுந்தரர் 2 வருஷம் முன்னால அந்த முதல்ல வந்து 15 போயிடுச்சு சொல்றாங்க. எங்க வீட்டுல இந்த குழந்தைய வந்து முதல்ல ஆயிடுச்சுன்னு போயிடுச்சுங்கன்னு. உடனே சுந்தர பாட்டு போடுறாரு, பெற்று அவன் மறைக்கிறாரு, மறைக்கன்னு சொல்லி பாட்டுருவோம். அந்த தண்ணீர் வந்து முதல்ல வருது, முதல்ல வயசுல இருந்து அந்த 2 வயசு கூடி அந்த குழந்தைலாம் எதுவுமே இல்லை. எந்த இருக்குது தேவார பாட்டு. அப்போ சிவபெருமான் நடத்திய 5 தொழிலும் செய்தவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இந்த அடியார் பெருமக்கள் மட்டும் இல்லாம இந்த அப்பர் பெருமான் ஒருத்தருங்க. சாதாரண அப்பர் பெருமானுக்காக பேசுறதுக்காக ருத்ராட்சி எவ்வளோ கொஞ்சம் அப்பர் உள்ளே போறேன். அதுக்காக உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பத்தையும் வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியும் டச் பண்ணி ஆகணும். அப்படி எடுத்துக்கும் போது அவருக்கு குற்றாயின்னவாறு விலக்கடலி கொடுமை பல செய்தன நானறியே ஏதாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்று அகப்படியே உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியே அதிகை கேடிட வீரத்தான துறை அம்மானே. சமணத்திலிருந்து சைவத்துக்கு வராது. சைவத்துக்கு வதியில நாவுக்கரசர் சூட்டப்படுது. நாவுக்கரசர் சொன்ன உடனே இந்த பதியத்தை பாடினார். அந்த பதியத்திலே அருமையா சொல்றார். சதம்பு பொழுதோம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே நடந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமல் என்னாவில் மறந்தறியேன் உழந்தாட்டலையில் படிக்குன்றுழல்வாய் உடல் முழு சூறை தனித்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரத்தான துறை அம்மானே. பாட்டியே சதம்போல் திருமண கொடுங்க பூவன் இது நீர் எங்க இருக்க? இந்த பூலோகத்துல இருக்கேன். வானலோகத்துக்கு போலாம். வானலோகத்துக்கு ஒண்ணு இருக்கு, அங்க நீங்க அவர் சொன்னதான் போய் பார்க்க முடியும். ஆனா இங்க பூலோகத்துல வந்து எப்போ கூட நீர் இருக்கலாம், எப்போ கூட சாமிக்கு பூ போடலாம். இது நம்ம மனித பிறகு மட்டுமே கேட்க பயன். இதுதான் சிவஞானம். நாட்டுல கூட போலாம், வடக்குல கூட போனீங்கன்னா ஒரு சிவாலயத்துக்கு போறாங்கன்னா ஒரு பால் கொண்டு போவாங்க, பால் பூ கொண்டு போவாங்க. அந்த லிங்கத்துக்கு அந்த நீரை சாத்தி அந்த பூவை செலுத்தி வணங்கிட்டுறாங்க. இது எங்கங்க? நம்ம இந்திய திருநாட்டுங்க, நம்ம பாரதத்துலங்க, நம்ம சனாதனத்துல இருக்கோம்னு சொல்லலாம். அப்போ அப்பர் பெருமான் அதைத்தான் பிடிச்சாரு. பிடிச்ச உடனே அந்த உழவார பணி என்று உழவார பணியை செய்தால் அடியார் கொடுத்த கூட்டி அடியார்னு எப்படி இருக்கும்? அடியார் தத்துவம் என்ன? திருஞான சம்பந்தர் பார்க்க வராரு. திருஞான சம்பந்தர் பார்த்த உடனே அவர் கால இவர் விழ போறாரு. அப்பா அப்படியே சொல்லி தடுத்து நிறுத்துறாரு. அப்போ அடியார் சங்கமும் இங்கே இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உருவங்கள் வயதுகள் மாறுபடலாம், ஆனா ஆன்மா ஒளிங்க. இந்த ஆன்மாவை பிரிச்சு இது ஆண் இது பெண் இது இத்தனை வயசாச்சு யாரும் காட்ட முடியுமா? யாரும் காட்ட முடியாது. ஆனா இந்த ஆன்மாவை எதுக்காக இறைவன் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறப்போ ஒரு காரியத்திற்காக இங்கே வந்து அந்த காரியங்கள் முடிஞ்சா உடனே போய்தான் ஆகும். நாளைக்கு வர நாளைக்கு வரணும் ஒண்ணு கிடையாது. ஆக இறைவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் என்ன வாய்ப்புகள்னா, இந்த நேரத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் அங்கே
நிர்ணயிக்கப்பட்டது. அதை இங்கே செய்கிறோம், இப்படி செய்கிறோம் என்ற அவன் செய்கிறான். அவன் நாட்டி விட்டான். அது சொல்லும்போது ஆட்டி விட்டால் ஆறுவர் ஆளாதவர்கள் சொல்லி நாவுக்கரசு பெருமான் பாடினாரு. இந்த நாவுக்கரசரு எல்லா கோயிலும் போயிட்டு வந்து கைலாயத்துக்கு போயிட்டாரு. கைலாயத்துக்கு போயிட்டு பெருமான் சொல்றாரு, நீங்க வந்து குளத்துல மூழ்கி எழுந்து சொன்ன உடனே திருவையார் குளத்துல மூழ்கி எழுந்துதான் அவருக்கு அம்மையை போல காட்சி அளித்தார். கைலாயத்திலேயே சிவபெருமான் அம்மையை போல காட்சி இருந்தா நாவுக்கரசு மாறி இருக்கலாம். ஆனா அங்க சிவபெருமான் மட்டும் தனிமையாக அருள் புரிந்து அவருக்கு நீ குளத்திலே மூழ்கி எழுந்தாரு. இங்க திருவையார் குளத்தில் மூழ்கி எழுதுதான் அம்மையை போல காட்டுதான். மாதப்பிரை கன்னியானை மலையான் மகளரும் பாடி போதொடு நீ சுமந்தேதி புகுவாராவத்தின் பூர்வே யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கடிது வருவன கண்டே கண்டே நவத்திரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவத்திரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவத்திரு பாதம் கண்டறியாதன கண்டே. நல்லூர் பெருமணத்தை சூட்டினார், திருவடியை சூட்டினார். ஆனா திருவடியை சூட்டிய பிறகு அம்மையப்பரா காட்சி பெற்ற பிறகுதான் அந்த திருவடியை சூட்டின பிறகுதான் அவர் பின்னால திருப்பூந்திருத்தி வரார். திருப்பூந்திருத்தி வந்துட்டு எல்லாத்தையுமே உடவாரப்பட்ட செஞ்சுமே நம்மளால மேற்கொண்டு செய்ய முடியலையே, நமக்கு எதிராக போச்சு நினைக்கிறப்போ அப்போ கூட கவலைப்படுறாரு. ஏன் முடியாது, எதுக்கு முடியாது சொல்லிட்டு தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலை பணி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கங்கா காண்களோ கடல் நஞ்சுண்ட கண்ணன் தன்னை எம் தோல் வீசி நின்றாடும் பிராந்தன் கங்கா காண்களோ சிவிதால் எண்ணிங்களோ சிவன் எம் இதை செம்பவனம் எரிப்போ ஏனித்திரான் இளம் எப்போது சிவிதால் எண்ணிங்களோ முக்கு நீ முரலாய் முருகாடுரை முக்கண்ணனை வாய்கே நோக்கிய மங்கை மன்னான் முக்கே நீ முரலாய் வாயே பார்த்து கண்டாய் மகையானை புலி போர்த்து பேய்வாழ் காட்டக தாரும் பிராந்தன் வாயே பார்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீ புன்சனை மலனை மஞ்சாடும் மலை மங்கை மனாய் நெஞ்சே நீ நினையாய் கைகால் தூக்கி கொடி கடி மாமர தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பாமன் கைகால் தூக்கி தொழி ஆக்கை அம்மையன் அரண் கோயில் வலம் வந்து முக்கையா அட்டி போட்டி என்னாத இவ்வாக்கையார் பயன் காங்கா பயன் கதை கந்த முறை கோயில் கோல கோபுர கோகரணம் சூடா காலரா பயன் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தனல்லா நமக்கு குற்ற ஆருளரோ இருமா இருப்பன் கொடோ ஈசன் பல்கே ஈசன் கெல்வெடிக்கின்று இருமா இருப்பன் கொடோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நாமுடனும் தேடி தேடுன தேவனை தேடி கண்டு கொண்டே நீ கண்டு கொண்டேன். திருப்பூர்ல வந்து திரு அங்கமாடி சொல்றார். பெருமான பார்த்துட்டாரு, அடியார் கொடுத்த பார்த்துட்டாரு, திருநாசமது கூட பயணம் பண்ணிருக்காரு, கைலாசிக்கு போய் வந்தாரு, திருவையாரை பார்த்துட்டாரு. ஆனா
குணத்திற்கு தான் வந்து அங்கே மாலையா வேற எந்த மாலை வேண்டாம் பெருமானுக்கு. பெருமான் காசு பணம் கேட்கிறாரா? பெருமான் கேட்கிறார், நாம தான் போய் கேட்கலாம், எனக்கு அது வேணும் இது வேணும். அவர் ஒரு உயிரை இந்த உடலில் சேர்க்கும் பொழுதே இது இந்த வினைத்திட்டங்கள் சேர்க்கிறார். அது சொல்லும் போதுதான் பதி பசு பாசம். நடுவில் ஏங்க பசு வச்சாங்க? ஏன்னா இந்த பசுவானது பாசத்துல விட்டுதா பதில விட்டுதா? இதுதான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த ஆன்மாவை கொண்டு போய் இறைவனாகிய பதியும் திருவடியிலே செல்லும். ஆனா என்ன செய்யறோம்? நம்ம இங்க பேசினே நம்ம பாசத்துல மூழ்கிறோம். பாசத்துல மூழ்கும் போது வினைகள் அதிகமாகும். வினைகள் அதிகமாகும் போது ஆசைகள் வருது. ஆசைகள் வரும்போது துன்பங்கள் வருது. துன்பங்கள் வரும்போது பிறவிகள் வருது. அதனால் தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லதரு தானந்தம் ஆக்கிடே எல்லை வருவா நீடிக்கு பாதவூர் என்பது திருவாசகம் எடுத்தேன். திருவாசகத்தில் சிறப்பு பார்க்கிறார். அப்போ தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி, அப்ப இந்த பிறவியே ஒரு துன்பம் தான். ஆனா இந்த துன்பத்திலையும் ஒரு இன்பத்தை காட்டாது. நீ வந்து சிவ சிவ சிவைன்னு சொல்லு, சிவாயனம் சிவாயனம் என்று சொல்லு, நமச்சிவாய நமச்சிவாய சொல்லு, சிவாய சிவ 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 சொல்லு. அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால மணிவாசக பெருமான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்னு ஆரம்பிச்சோம். என்ன ஆரம்பிச்சாரு? நடுவில் கொண்டு போறாரு. நானும் எதாலும் செய்தேன் சிவாய நம என பேர்த்தேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தென உள்ளம் புகுந்தறியை தான் செய்தான் பூனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன் இருக்கிறது. அங்க நமசிவாயன்னு வாங்கினாரு, இங்க சிவாய நமன்னு சொல்றாரு. எப்பவுமே உள்ள என்றாலும் போது ஒரு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் உள்ள நடும்போது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு படி இருக்குது, அதுக்கப்புறம் படி இல்லையா? அது மாதிரி நமசிவாய சொல்லும்போது சிவாய நம்ம வரும், சிவாய நம்ம சொன்னபோது சிவாய சிவ வரும், சிவாய சிவ சொன்னபோது சிவசிவ வரும், சிவசிவ சொன்னபோது சிவம். அதுதான் திருமந்திரம் சொல்லும்போது சிவ சிவ என்கிற தீ வீணையால சிவ சிவ என்கிற தீ வீணை மாறு சிவ சிவ என்கிற தேவர் மாவர் சிவ சிவ என்கிற சிவகதிதானே. என்ன சொல்லுவான்? இந்த சிவ சிவ அடியை நல்லா உணர்ந்தது. நம்ம தில்லையில மௌனகுரு சுவாமி ஒரு ஆசிரமத்தில் மௌனகுரு சுவாமி இருந்தார். அந்த மௌனகுரு மனத்தில் போய் அந்த சாமி இருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 88 வயசு. கரெக்டாக 11 மணிக்கு எல்லாம் பூஜை முடிச்சுட்டு வராரு. சிவ 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 சொல்லி அவரே சமைக்கிறார். அரிசி படுகிறாரு, காய்கறி கட் பண்றாரு, ஸ்டவ் பத்துக்கிறாரு. சிவ 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 சிவன் அந்த சிவசிவ வார்த்தையை விடாம சொல்லிட்டு 12 மணிக்கு தான் சமையல் ரெடி. யாரும் கிடையாது, யாரும் படைச்சு கொடுக்கறதுக்கோ காய்கறி நறுக்கிறதுக்கோ கேஸ் பற்ற வைக்கிறதுக்கோ அடுப்பு தீக்கிறதுக்கு அவரே தான் செய்யறாரு. அவர் என்ன சொன்னார்னா, வேற எதுவுமே வேணாங்க, நம்ம வந்து சிவ 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 சிவன் சொல்லும் போது சிவகணங்கிறது அந்த சிவகணன் கூட வரும்போது 11 to 12 கரெக்டா 12 மணி ஆச்சு. சாமிக்கு அன்னதானம் பண்ணிட்டு உடனே அண்ணன் படிக்கிறார். அது கிட்டத்தட்ட அவருக்கு 60ஆம் கல்யாணத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு மகன் பண்ண சாப்பிட்டு 60ஆம் கல்யாணத்துல என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கோயிலுக்கு போனோம், அதை செஞ்சு அவரு 60ஆம் கல்யாணத்துல 60 பசுமாடு காளை கண்ணோட வாங்கி 60 கோயில் விட்டாங்க. தன்னோட 60வது கல்யாணத்துல நிகழ்ச்சியில அந்த பெரியவர் செஞ்ச வாக்கியம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா சிவாலயங்களை வந்து இந்த பாதை பொழுதி அந்த அபிஷேகம் நான் சிவபெருமானுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, 60வது இதுல வந்து 60 கன்று
போடக்கூடிய பசுவை வந்து 60 சிவாலயங்களை வாங்கி கொடுத்து அந்த பாலை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அந்த ஐயா ஒரு 3 வருடம் தான் இல்லை, அது முடிக்கும் தில்லில தான் அவருடைய மனம். நடராஜர் பெருமானுக்கு அங்கிருந்து இரவுல அவரே பால் அனுப்புவார். தில்லை நடராஜர் கோயில்ல இருந்து அந்த நமக்கு வந்து திருக்கீழியில் தான் அவர் மடம் இருக்குது. அந்த மடத்துல தினம் அவரே பால் கறப்பார், வேற யாரும் பால் கறக்க மாட்டார். அந்த பாலை கறந்து கூட சிவ 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 சொல்லி பாலை கறந்து இரவு அத்தஞ்சாமத்தி இவர் பால் போவாங்க. அப்போ சிவபெருமான் எப்படி ஆட்சி அந்த சிவபெருமான் எதுக்காக நம்ம காட்டினாரு? ஏன் காட்டினாரு? அவரு இல்ல, அவரெல்லாம் நீயே கத்துக்கணும், நீங்க வந்து சிவசெல்லியில போகணும், நீங்க வந்து சிவ சிவ சொல்லணும், நீங்க வந்து அந்த நெறியை விட்டு கூடாதுன்னு சொல்லிதான். சாதாரண விஷயமா? எங்கே போனோம், எங்க போய் தேட முடியாது, போயிட்டு எங்க லைப்ரரி போயிட்டு ரெஃபர் பண்ண முடியுமா? சகுந்தலாமான்னு ஒரு அம்மா இருந்தாங்க திருவண்ணாமலையில. அந்த சகுந்தலாமாவுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அவங்க அண்ணாமலையில போய் தினம் வேண்டாங்க, ஐயா எனக்கு ஒரு வரம் வேணும், அண்ணாமலை வேணும் வரம் வேணும். அண்ணாமலை என்ன வரம் கேட்கறாங்க? ஏமா தினம் தான் வரையம்மா, அண்ணாமலைக்கு வரம் கேட்குறீங்களே, என்ன வரம் கேட்குறீங்க? என் கண்ணில் யாரு நல்லது மட்டுமே என் கண்ணில் தெரிய வேண்டும், என் கண்ணில் படுவதெல்லாம் நல்லவர்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் செய்கின்ற நற்காரியங்கள் மட்டுமே என் கண்ணில் தென்பட வேண்டும். அந்த வார்த்தை கொடுங்க. எந்த அளவு உணர்ந்திருக்காங்க, எந்த அளவு உருகி இருக்காங்க. உருகியும் உணர்வுகளும் ஒன்றாகணும். அதனால்தான் சொல்லுவாங்க, அந்த உணர்வுகளை கொண்டு வரதுக்காக தான் அருமையா சொன்னாங்க நமக்கு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் வாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெய் ஞானம், தவமுதல்வர் தாம் உணர்ந்தார் அந்நெறின்னு சொல்லிட்டு அழகா நம்ம அந்நிலையில் சொல்லி திருஞான சம்பந்தத்துக்காக சேக்கியார் பெருமான் சொல்றாரு. சேக்கியார் பெருமான் சொல்லும்போது அந்த பாடல எந்த அளவு சொல்லிக்க பாருங்க. சிவனடியே சிந்திக்கும் சிவ திருப்பெருகு சிவஞானம். சிவனடி நெற்றிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஞானத்தை திருப்பெருகு சிவஞானம். அப்புறம் பவமதனை இங்க பிறந்துட்டோம், அந்த பிறந்தத அப்படி அர்த்தமா பவமதனை அறமருக்கு வாங்கியில் ஓங்கிய ஞானம். அப்போ திருவடியை பிடிக்கக்கூடிய வாக்கியத்தை பிடிக்கக்கூடிய ஓங்கிய ஞானம். எந்த ஞானம்? சிவஞானம் வந்து நமக்கு ஓங்க செய்வது நம்ம அறிவை. 3வது சொல்றாரு ஓமையினால் அறை ஞானம். இதுக்கு வந்து யார் எவ்வளவு பெற்றாங்க, யார் எவ்வளவு ஞானம் எடுத்துக்கிறாங்க, எங்கேயாவது காட்ட முடியுமா? அவங்க உணர்ந்தாங்க, அவங்க வந்து அனுபவிச்சுதான் தெரியும். அப்போ ஓமையினால் கலை ஞானம், உணர்வறிய மெய் ஞானம். ஆனா அதை நீங்க உணரலாம், அந்த மெய்ஞானத்தை உணரலாம். அந்த மெய்ஞானம் என்ன? அப்போ அவர் கதையிலே நினைக்கக்கூடிய மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் தான் என்ன சொன்னாரு? தவம் முதல்வர் தாம் உணர்ந்தார். தவம் முதல்வர்னு சொல்லிட்டாரு. திருஞான சம்பந்தர என்ன சொன்னாரு? கேட்கிறாரு, தவம் முதல்வர், தவத்துக்கெல்லாம் முதல்வன் பாவன், தவம் முதல்வர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சொன்னப்போ திருஞான சம்பந்தர் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்றப்பதான் நமக்கு இந்த நாள் இனிய நாள், நன்னாள், பொன்னாள் மட்டும் பண்ணுவாங்க. அருமையா சொன்னாரு. பயஞானம் உள்ளார் மருதல் பெருமான், உயர் ஞானம், இயஞ்ஞானம், வியர் ஞானம், 4 ஞானம் சொல்லுவாங்க. சடையா என்மா தலனே ஏனுமா என்ற திருமருகள் பாடல். திருமருகள் பாடலை கடைசியில் முடிக்கும் போது 4 லைன் சொல்றாரு. வயஞானம் உள்ளார் மருதல் பெருமான், உயர்ஞானம் அடி உள்ளுதலா, இயஞானம் உள்ள திருஞான சம்பந்தனா, வியஞானங்கள் தான். அப்ப என்னங்க 4 ஞானம் கேட்டாரு? பயஞானம் பெருமான் நம்ம குடிக்கிறார். அத பெருமான் வந்து என் குணத்தான், என் குணத்தார தான் கிட்ட வர அவரே குடிச்சுப்பாரா, அவரே பசப்படுத்தும் ஞானம் பயஞானம்.
அப்புறம் என்ன சொன்னாரு, உயர் ஞானம் அடி உண்புதலாகிறார். உயர் ஞானம் என்ன? அவர் திருவடியை நினைக்கிறார். அவர் திருவடி நினைக்கும் போதுதான் நமக்கு என்னன்னா உயர் ஞானம் கிடைக்கும். நம்ம எல்லாமே அவர் திருவடி கீழ் தான் இருக்கிறோம். நமக்கு மேல அது எவ்வளவு இருக்குது, எத்தனையோ கிரகங்களுக்கு எவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம படைச்ச இறைவனுக்கு தெரியும். ஆக அவர் திருவடி நினைச்சுட்டே இருக்கும்போது உயர் ஞானம் அடி உண்புதலா உள்ள வாங்கணும். நான் பேசிட்டு போயிட்டேன்னா அது கிடையாது. அது உள்ள வாங்கி உணர்ந்து நிற்கணும். அதான் உயர் ஞானம். அப்புறம் என்ன சொன்னாங்க, இயஞ்ஞானம் அல்ல. இயஞ்ஞானம் ஞான சம்பந்தம் இருக்கு. அந்த ஞான பாடம் பிடிச்சாரு, அந்த இயல்பா ஞானம் வந்து அப்போ இயஞ்ஞானம். அப்போ பயஞானம் வசப்படுத்தும் ஞானம், திருவடியில் நினைக்கக்கூடிய உயர் ஞானம், திருஞான சம்பந்தத்துக்கு கிடைச்சதுக்கு இயல்பான ஞானம். இயஞ்ஞானம் தான் நாலாவது. இந்த வியஞ்ஞானம் யாருக்கு போட்டார்? நமக்காக போட்டார். இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே சிவபெருமானை வந்து சேர்ந்துடலாம். சிவநெறியே ஒழுகலாம். சிவநெறியே ஒழுகி இருப்பதால்தான் நமக்கு இன்னைக்குமே தவநெறியா சிவநெறியை எளிதாக காட்டக்கூடிய வழியாக சிவஞான தமிழ். இந்த சிவஞான தமிழ்ன்றது சாதாரணமா வருவதற்காக இறைவன் தான் நம்ம மறுக்கணும். அவர்கள் இருந்தால்தான் அத்தனை அவன் நன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று நம் மணிவாசக பெருமான் சொல்றார். அப்பேற்பட்ட மணிவாசக பெருமானுக்கே எதுக்கு சிவபெருமான் திட்டாவே இருக்க மாட்டாரு, சொல்லிருக்க மாட்டாரு. இவர்தான் சிவபெருமானே உட்கார்ந்து அவனுக்கு சொல்ல போறாரு. ஆனா தன்னை மறைச்சு எதுக்காகனா ஒரு அடியார் போல காட்சி கொடுத்தாரு. எதுக்காக காட்சினா இத்தனை உயிர்களும், இந்த பூமியில் அந்த அத்தனை உயிர்களும் தேவாரத்தை கேட்க, திருவாசகத்தை போத வேண்டும், அத்தனை உணர வேண்டும். உணர்ந்ததை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அனுபவமானதுதான் வாழ்க்கை, வேற எதுவும் வாழ்க்கையே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிவத்துல மூழ்கி மூழ்கி அனுபவத்தை ரசிச்சு வயத்திருக்கிறோமோ நம்ம விட்டு வினைகள் ஓடிவிடும். நீங்க அதை பத்தி நினைக்கவே வேணாம், எனக்கு அது செய்யணுமே இது செய்யணுமே. அது தனியா போயிடும். தனியா போனோம்னா நமக்கு நினைவுகளை கொண்டு போய் அங்க சேர்க்கணும். அந்த நினைவுகளை கொண்டு போய் சேர்வதற்கு இந்த அடியார் கூட்டங்கள் இருக்கணும். உடையார் உந்தன் நடுவிற்கும் அடியார் நடுவில் நீயத்தின் மணிவாசக பெருமானே சொல்றாரு. நம்ம என்னைக்குமே ஆலயங்கள் சொல்வது, அடியார் கூட்டங்கள் சொல்வது, இந்த சொற்பொழிகள் கேட்பது, இந்த கேட்கல், சிந்தித்தல், கேட்கணும், சிந்திக்கணும், அப்புறம் உள்ள வாங்கணும், உள்ள வாங்கி நிட்டை கூட. இந்த 4 தான். இப்ப நீங்க சைவ சித்தாந்த எங்க சுற்றி வந்தாலும் இந்த 4 நிலைக்குள்ள தான் அனுபவம். இந்த 4 நிலைக்கு மேல கிடையாது. அது சொல்லும் போதுதான் நம்ம தோல்வியை சிவன் சொல்வார். முட்டலான இரு நாகமோடு ஏனம் உழைக்கும் அவை பூண்டு பட்டரோடு தரணா படித்து எனது உள்ளம் கவர்த்தல்வன் கட்டல் கேட்டல் உடையார் பெரியார் கல் கையார் தொழிலேற்ற பெற்ற மூர்த்த தினமாபுரம் ஏறிய பெருமான் இவன் நன்றே. அப்போ நம்ம கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், சிந்திச்சதை உள்வாங்கணும், உள்வாங்க அதை கொண்டு போய் வீட்டிலே சேர்க்கணும். அதை சொல்லுதான் அழகா முடிப்பார். அரு நெறிய மலை வல்ல முடியன் பொய்கை அடர்மேய பெரு நெறிய பிரமாபுரம் ஏறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்விழி தீர எளிதாமே. ஓட்ட ஒரே போடு தொல்வினையை தீர்ந்துடும். அவர் தொல்வினையை தீர்ந்தா நம்ம போய் சேரலாம் சிவபெருமானுடைய திருவடிகள் தான். அந்த திருவடியை தாமரை சூட்டுவதற்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். இந்த பாடுகளை இறைவனை ஏற்றுக்கொண்டு எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அருள் புரியுமாறு பெருமனிடம் நாம் விண்ணப்பத்தை வைத்து இந்த நிலையிலே அடியின் நேரம் ஒதுக்கப்பட்ட நேரங்கள் நிறைவேறுவதாக அடுத்ததாக
இன்னும் காத்திருக்கிறார். அவர் திருப்புகளை கேட்கணும் என்பதற்காக இந்த நிலையில் ஆதிரில் தளர்ந்தோர் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனகு வாழ்க, மாறிவா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாங்கியில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்மலை அரசு செய்க, கோயிலுள்ளா வீர்கள் வாழ்க, நான்மறை அறிஞர் போங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி